முன் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறக்க இருந்தது. குழந்தை பிறக்க இருக்கும் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நான் ரொம்ப சின்ன குழந்தை, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது? அதனால் தயவு செய்து நான் உங்களுடன் இருக்கேன், எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல அப்படின்னு குழந்தை கடவுள் கிட்ட சொன்னது. அப்பொழுது கடவுள் அந்த குழந்தையிடம், அன்பான குழந்தையே, என்கிட்ட நிறைய தேவதைகள் இருக்கிறார்கள், அதில் உனக்கு ஒரு தேவதை கொடுத்து இருக்கேன், அந்த தேவதை உன்னை நன்றாக பார்த்து கொள்ளும், அதனால் நீ கவலைப்படாதே என்று சொன்னார் கடவுள். ஆனால் சொர்க்கத்திலே நான் சிரிப்பதையும் பாடுவதையும் விளையாடுவதையும் தவிர வேறு எதுவும் பண்ணல, அங்கு சென்று நான் என்ன செய்வது அப்படி என்று கேட்டது குழந்தை. உன்னை கவனிக்கிற தேவதை உனக்காக பாடுவாங்க, உன்னோடு விளையாடுவாங்க, உன்னை சந்தோஷப்படுத்துவாங்க, அவங்க கொடுக்கிற அதிகமான அன்பும் பாசமும் தான் உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் என்றார் கடவுள். அது மட்டும் இல்லாமல் இங்கு நீங்கள் அனைவரும் எனக்கு தேவதை, ஆனால் அங்கு அந்த தேவதைக்கு நீ மட்டும்தான் தேவதை என்று கூறினார் கடவுள். அன்பான கடவுளே, அவங்க பேசும் மொழி எனக்கு தெரியாது, என்னால் எப்படி அவர்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டது குழந்தை. அவங்க அன்பாகவும் நல்ல வார்த்தைகளும் தான் பேசுவாங்க, அந்த பாசமான வார்த்தைகளை நீ சொர்க்கத்தில் கூட கேட்டிருக்க மாட்டாய், உன் கூட பேச மட்டும் செய்யாமல் எப்படி மற்றவங்கிட்ட சுலபமா பேசுறது என்றும் சொல்லியும் கொடுப்பாங்க என்றார் கடவுள். உங்களோடு மறுபடியும் பேசணும்னு நினைச்சா நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்டது குழந்தை. அந்த தேவதை உன் கைகளை பிடித்து எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தருவாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை பத்தி உனக்கு நிறைய சொல்லி தருவாங்க, நீ எப்ப வேண்டுமோ அப்ப என்கிட்ட பிரார்த்தனை மூலம் பேசலாம் என்று கடவுள் சொன்னார். நான் கேள்விப்பட்டேன், அங்கு நிறைய கெட்ட மனிதர்கள் இருப்பார்களாமே, அப்போ அவங்க கிட்ட இருந்து என்னை யார் காப்பாத்துவாங்க என்று கேட்டது குழந்தை. அப்போ கடவுள் சொன்னார், கவலைப்படாத செல்லம், அந்த நேரத்துல உன்னோட தேவதை உன்னை காப்பாத்துவாங்க, உனக்காக அவங்க உயிரை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க. அந்த நேரம் பூமியில் இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு தன் சொர்க்கத்தை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று புரிஞ்சது. உடனே குழந்தை அழுதுகிட்டே, அன்பான கடவுளே, நான் இப்ப அங்க போனா அந்த தேவதைய எப்படி கூப்பிடணும், அவங்க பேரு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கடவுள்கிட்ட குழந்தை கேட்டது. கடவுளோ, அவங்க பேரு என்னவாக இருந்தாலும் நீ அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட வேண்டும் என்று கூறினார். பின் குழந்தை, அப்படி என்றால் அம்மா என்பவர்கள் அன்பானவர்களா என்று கடவுளிடம் கேட்டது. அதற்கோ கடவுளோ, அதற்கும் மேல் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். இதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு குழந்தை மிகவும் சந்தோஷத்துடன் பூமியில் இருக்கும் தன் அம்மாவிடம் பத்திரமாக சேர்ந்தது. அம்மா மிக அற்புதமானவங்க, இந்த உலகில் அம்மா ஒரு வாழும் தேவதை தான்.